கலாட்டா வில்லேஜ் ஃபேமிலி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஏங்க அந்த இடத்துக்கு இன்னும் நல்ல கலர் கொடுங்க. ஆ போதுமானு பாரு. போதும் போதும். ரொம்ப அதிகமாக போடாதீங்கங்க, அசிங்கமாக தெரியும். அப்படியே ஆளுங்க யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிடுங்க, இல்லைன்னா 4 பக்கம் பின்னாடி போய் பேசுவாங்க. ஏங்க வள்ளியக்கா வராங்க, சீக்கிரம் வாங்க. ஏங்க இந்த கலர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தங்க பொண்ணு. என்ன தங்க பொண்ணு ரொம்ப நேரம் வர்க்கீஸ் குமிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் எதுக்கு காக்கும் மீறாரு? நான் தான் கோலம் போட்டுட்டு இருக்கேன், அவர் எந்த கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? அப்படியா? நம்பிட்டேன். ஒத்த ரோசா, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒன்றும் இல்லை தங்க பொண்ணு, நாளைக்கு பொங்க வைக்கிறதுக்கு மாரியக்கா வீட்லயே போய் பாலை கையோட வாங்கிட்டு வந்துடலான்னு ராணியக்கா சொன்னாவ. அதான் நீயும் வரியான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏக்கா நீங்க போயிட்டு வந்துருங்க, என் அம்மைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அனுப்பி விடு வர்க்கீஸ். எப்படியும் நாளைக்கு பொங்க வைக்க பால் வாங்கணும்ல, மாரியக்கா கிட்ட போனோம்னா விலையும் மலிவா இருக்கும், கொஞ்சம் கூடயும் கொடுப்பாவ. ஏங்க வள்ளியக்கா சொல்றது சரிதான், நான் போய் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. தங்க பொண்ணு தெரிஞ்சா ஏசு வாங்க தங்க பொண்ணு. ஏசு வாங்கினா நாளைக்கு பொங்க வைக்க வேணாமா? நான் போயிட்டு வரேன், நீங்க சொல்லுங்க. மாரி அம்மா மாரி. ஏக்கா வாங்கக்கா வாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? மாரியக்கா வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது என்ன பெரிய அரண்மனையாம்மா வள்ளி? இருக்கிறதே 2 ரூமு, ஒன்னு அடுப்புங்கற, இன்னொன்னு படுக்கையற. இருந்தாலும் மாரியக்கா வீடு மாதிரி வராது. என்ன சந்தோஷமா இருக்கு உள்ள வரும்போதே. ஒண்ணும் இல்ல மாரி, நாளைக்கு பொங்க வைக்கணும்ல, இன்னைக்கு பாலை கொஞ்சம் வாங்கிட்டு போயலான்னு வந்தோம். நாளைக்கு காலையில எல்லாம் தீந்து போயிடும் பாத்தியா, அதுக்கு தான் ஓடி வந்தோம். அதுக்கு என்னக்கா சொல்லியிருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துருப்பேன்ல. ஏ மாரியக்கா, நாங்க வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மசீலா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன். வாங்க வாங்க வந்து உட்காருங்க. ஏக்கா உட்காருங்கக்கா, இப்ப வந்துடுறேன். யா, கோலம் போட்டு கை காலெல்லாம் வலிக்குதம்மா, நான் கொஞ்ச நேரம் இப்படி படுத்துக்கிறேன். ஏன் தங்க பொண்ணு, உண்மையாவே கோல நீயா போட்ட? ஐயோ எம்மா, யார் போட்டா என்ன, மொத்தத்துல கோலம் போட்டாச்சு, பேசாம உட்காருங்க. இருந்தால ஏமா வள்ளி, கோல தங்க பொண்ணு போடலையோ? அத ஏக்கா கேக்குறீங்க? நான் இவளை கூப்பிட போலான்ட்டு போனனா, வர்கீஸ் குமிஞ்சு கோலம் போட்டுட்டு இருக்கான். கேட்டா இவதான் போட்டங்க. ஏக்கா எனக்கு அவ்வளவா போட தெரியாது, அதனால அவர் ஒத்தாசைக்கு வந்தாரு, அதுக்காக கோலம் அவர் போட்டாருன்னு ஆயிருமா? யாரு போட்டா என்னம்மா, ஒத்தாசைக்கு ஆள் இருக்கு, அதை விட என்ன வேணும்? அதுவும் சரிதாங்க. சரி, மாரியக்கா வீட்டை பத்தியா நல்லா இருக்கு. அப்படியே நம்ம உள்ள அடுப்படிக்கு தண்ணி கொதி குடிக்கிற மாதிரி போய் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருவோம். சரிக்கா, வாங்க போவோம். வள்ளி, ஏமா நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. இந்தா வாரோக்கா, வாரோம். ஏக்கா ஆளுங்கிட்ட சொல்லியிருக்கேன், பால் கறந்துட்டு இருக்காவ, ஆனதை எடுத்துட்டு போலாம். அது வரைக்கும் உட்காருங்கக்கா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம்மா, இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தோம். வள்ளி சீலா உட்காருங்க. ஏன் இப்படி நின்னுக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்க காப்பி தருவீங்கன்னு தாங்க. அதுக்கு என்னமா, எடுத்துட்டு வரேன் இருங்க. இழுவ, நான் உள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரலான்னு பார்த்தா நீ அதுக்குள்ள காப்பி கீப்பி நின்னுட்டு இருக்க. என்ன ஒத்த ரோசா, வந்ததுல இருந்து உங்க போக்கே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்க பொண்ணு, மாரியக்கா வீட்டை பத்தியா அப்படியே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. காத்து சிலு சிலுன்னு வருதா, நம்ம வீட்ல எல்லாம் இந்த மாதிரி காத்தே வரதில்ல, அததான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எம்மா கரும்பு கொடுத்துட்டாவே. எத்தே ஏமாப்பா மாரி, முன்னாடியே கரும்பு வாங்கலையோ? ஆமாத்தே, அப்புறமா எடுத்து தரேன்னு சொன்னாவலாம், அந்த அண்ணன் என்கிட்ட கொடுத்து விட்டாவே. அதான் கருமே வந்துட்டே, இனி எதுக்கு காப்பி? கொண்டாப்போ மாதிரி அதுலயே ஆளுக்கு ஒவ்வொன்னு திம்போம். ஏக்கா காப்பி எல்லாம் வேண்டாம், இந்தாங்க தே எடுத்துக்கிடுங்க. ஏமா வள்ளி வேண்டான்ட்டீங்க? அதான் கரும்பு இருக்குல்லக்கா. மாரியக்கா வாங்க, நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அங்க பொண்ணு கொண்டா, நீயே வச்சிட்டு இருக்க. ஏய் அம்மா, இந்தாங்கம்மா, இது என்ன தங்கம்மா வச்சுக்கிட்டே இருக்க, எடுத்து தின்னுங்க. எப்பா என்ன டேஸ்ட். ராணியக்கா நீங்களோட வாங்கி தின்னு பாருங்க, நல்லா இனி படிக்கி. எனக்கு வேண்டாமா, அதை சாப்பிட்டா அங்கங்க குத்தும். உனக்கு வேண்டாமா தங்க பொண்ணு? எனக்கு கரும்பெல்லாம் அவ்வளவு பிடிக்கவே செய்யாது சீலா, நீ சாப்பிடு. மாரியக்காக்கு என்ன, அவங்க பையன் வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறாவ, அங்கேயும் ஒரு வீடு வாங்கி கட்டிட்டு இருக்காவ. ஆமா மாரியக்கா, அது நல்ல பெரிய வீடாமே சொன்னாவ. எங்க வெளிநாட்டுலயா? அட இல்ல தங்க பொண்ணு, நம்ம பக்கத்து தெருவுலதான். வேலும் 1 கோடிக்கு மேல தாண்டுங்கிறாவ. ஏன் உனக்கு இப்ப அதுல ஏதாவது பிரச்சனையோ? இல்ல மாரியக்கா, நான் சும்மா தான் சொன்னேன், விசாரிக்கலான்னு. நீ ஒண்ணு விசாரிக்க வேண்டாம் வள்ளி, அங்கங்க இருக்கிறத அடுத்த வீட்டு நியாயத்தை முதல்ல நிறுத்து. ஏங்கா கோவப்படுறீங்க? ஏன் மாரியக்கா என்னாச்சு? அவங்க விலையத்தானே விசாரிச்சாவ. இல்ல தங்க பொண்ணு, ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதும் கெட்ட காரியம் நடக்கும் போதும் அதை எடுத்தறிஞ்சு நம்ம பேசக்கூடாது, அது என்ன பழக்கம்? எக்கா நான் என்ன எடுத்தறிஞ்சாக்கா பேசுனேன், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தானே கேட்டேன். இருக்கலாம் வள்ளி, நம்மளுக்குள்ளன்றதுனால பரவாயில்ல, இதுவே வேற யார்கிட்ட போய் நீ ஏதாவது கேட்டினா என்னமா சொல்வா, அதுக்காக தான் சொல்றது. போங்கக்கா, மாரியக்காக்கு என்ன நல்ல காசு பைசா வருது, இங்கேயும் வயலு தோட்டம் துறவு எல்லாம் வச்சிருக்காவ, அதனாலதான் சொன்னேன்.
வள்ளி ஒழுக்கமா இருந்துக்க, நான் வேற மாதிரி ஏதாவது பேசி விட்டுருவேன். ஆமா சரி விடுமா மாறி, அது சின்ன பிள்ளைய பேசினா பேசிட்டு போறாளுங்க. பாருங்க ராணி அக்கா, எனக்கு 16 வயசாக இருக்கும்போது கல்யாணம் கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேக்கா. அப்ப இருந்து ஓட ஆரம்பிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடித்தானே இருக்கேன். என் பையன் என்னமோ அங்க வெளிநாட்டுல உட்காந்து ஒய்யாரமா சம்பாதிக்கிற மாதிரியும், நானும் இங்க குமிஞ்சு நிமிராம இருக்க மாதிரியும் பேசுறா. எக்கா சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ சும்மா இரு தங்க பொண்ணு, என்னமோ இன்னைக்கு அவளுகளோட சேர்ந்து நீ கூத்தடிக்காம இருக்க. பேசாம சாப்பிடு. மாறி கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமா. எடுத்துட்டு வரேன்க்கா. எக்கா மாரியக்கா பாவம் இல்லக்கா. ஆமாம்மா, பின்ன இத்தனை உழைப்பையும் கட்டி ஆள்றாளே சும்மாவா? அவளுக்கு எத்தனை தடவா இருக்கும் பாவம். வள்ளி படுக்கிற இடம்ல இப்படி துப்பி வச்சிருக்கா. விடுங்கக்கா, அதெல்லாம் மாரியக்கா சுத்தம் செஞ்சுக்கிடுவாங்க. ஏய் அம்மா, ஏய் ஒத்தரோசா, உனக்கு என்ன கண்ணு இருக்கா இல்லையா? இப்படி படுக்கிற இடத்துல போய் துப்ப வச்சிருக்க. நீ எல்லாம் என்ன பொம்பளையோ? ஏக்கா பேப்பர் ஒண்ணும் இல்ல, அப்ப நான் என்ன செய்யறது? பேப்பர் ஒண்ணும் இல்லையா? அப்போ உன் பின்னாடி கிடக்குதே அது என்ன? ஏய் உங்க பின்னாடி தானே இருக்கு, அதை கொஞ்சம் கவனிச்சு எடுக்க கூடாதா? எனக்கு என்ன தெரியும், எல்லாம் முன்னாடியே வைக்க வேண்டியதுதானே மாரியக்கா. என்ன நீங்க இப்படி வேலை பாக்குறீங்க வீட்டுக்குள்ள? ஐயோ கடவுளே, உன் வீட்டுக்காரனுக்கு கோயில் கட்டிதான் கும்பிடணும். எப்படிதான் உன்னை வச்சு கொடுத்தனம் செய்யறானோ எனக்கு தெரியல. வள்ளி நான் அப்பவே சொன்னேன்லம்மா. சரி சரி விடுங்க, எல்லாம் நம்ம மாரியக்கா வீடு, அவங்க எல்லாம் சுத்தம் செஞ்சுக்கிடுவாங்க. ஆமா ஆமா, நீ வச்ச ஆள் பாரு, நானே எல்லாம் சுத்தம் செஞ்சுக்கிடுறேன். சரி சரி விடுங்கக்கா. எக்கா நாளைக்கு சாயங்காலம் ஆட்டத்துக்கு போவோமா? சண்டை மேலெல்லாம் இருக்கான், பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்காங்க்கா. இனி பிள்ளைகளுக்கு எதுக்கு தங்க போன விளையாட்டு? எல்லாம் காலேஜ் படிக்குதுங்க, 11வது 12வது வந்தாச்சு, இனி என்னத்துக்கு விளையாட்டெல்லாம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுக்கா. ஒரு குண்டா ஒரு கப்பு கிப்புன்னு வாங்கிட்டு வந்தா நம்ம வீட்டுக்கு தேவையா தானே இருக்கும். ஆமா மாரியக்கா, இது என்ன பித்தளையா? ஏன் இல்ல, வீட்டுல கஷ்ட நஷ்டம்னா கூட நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் ரூபா வாங்க வேண்டாம். இதுல ஒண்ணு எடுத்து போய் சும்மா வச்சா போதும், 3000 4000 கிடைக்கும் இல்லையாக்கா? இவ என்னக்கா பொம்பளை, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க நியாயம் வைக்கிறது விக்கிறதுன்னுக்கிட்டு. சரி விடுமா மாறி. தங்கமணி பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன். போகும்போது அப்படியே நைஸா அந்த குண்டான தூக்கிட்டு போயிருவோம். போய் பொங்க செலவுக்காகும்ல. போ அந்த ஆளை ஒளிஞ்சி. இப்படி சமட்டி தள்ளிட்டாலே பாவி. எக்கா பாத்துக்கா. கூடா நட்பு கேடாய் முடியும். ஆளப்பாரு நல்லா. வள்ளி எந்திரிமா. எக்கா அடிபட்டுடுச்சா? அவளுக்கு அப்படிதான் வேணும், பேசாம இருங்க.